வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு பேம்பர் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். வீக்லி ஒன்ஸ் மந்த்லி ஒன்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி நம்மளுக்கு வேண்டிய டைம் ஒதுக்கி கண்டிப்பாக ஸ்கின் கேர் அண்டு ஹேர் கேர் இதெல்லாம் பார்த்துக்கிறது ரொம்பவே முக்கியம். எனக்கு பார்த்திங்கன்னா டெலிவரிக்கு அப்புறம் சுத்தமாகவே டைம் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். வீக்லி ஒன்ஸ் எல்லாம் என்னால் பண்ணவே முடியாது. எனக்கு எப்போ ஃப்ரீயாக டைம் கிடைக்குதோ அப்போ வந்து நான் ஸ்கின் கேர் அண்டு ஹேர் கேருக்கு டைம் ஒதுக்குவேன். இந்த வீடியோவுக்கு முன்னாடி ஒரு லாங் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அது பார்த்திங்கன்னா ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுற வீடியோ தான். கமெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, நீங்கள் உங்கள் ஹேரில் ஆயில் அப்ளை பண்ணி அதை சிக்கெடுத்து காமிங்கன்னு. கண்டிப்பாக இது வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஆயில் தான். நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவேன் சொல்லி தான் வீடியோ போட்டிருந்தேன். எனக்கு வந்து ரொம்ப லாங் ஹேரெல்லாம் இல்லை, ஷார்ட் ஹேர் தான். அது வந்து டெலிவரிக்கு அப்புறம் ரொம்பவே ஹேர் ஃபால் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் ஸ்கூல் டேஸ்லேருந்து இந்த ஹேர் ஆயில் தான் ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். டெலிவரிக்கு அப்புறம் ஹேர் ஃபால் ஆனது பார்த்திங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் ஆக போகுது. இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்னு தான் சொல்லலாம். அதில் நம்ம இன்டேக்கும் எடுத்துக்கிறது இருக்குது, பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணுறது இருக்குது. இந்த ஹேர் ஆயில் நான் யூஸ் பண்ணுறனால இந்த அளவுக்கு கம்மியாக ஹேர் ஃபால் ஆகுதுன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் தான் யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து பேம்பர் ரொட்டீனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பேம்பர் ரொட்டீனுக்கு நான் வந்து எப்போவுமே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஹேருக்கு வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்குவேன். ஸ்கின் கேர் இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கும் எப்படியும் 1 ஹவர் ஆயிரும். அது வரைக்கும் ஹேரில் ஆயில் அப்படியே இருக்கும். 1 ஹவர் கழித்து நான் ஹேர் வாஷ் பண்ணிக்குவேன். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னா ஐஸ் க்யூப் தான் எடுத்திருக்கேன். இந்த ஐஸ் க்யூப் பார்த்திங்கன்னா நான் ஆலோவேராவோட ஐஸ் க்யூப் தான் எடுத்திருக்கேன். ஐஸ் க்யூப் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது ஃபேஸை நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கும். என்னோடய டெய்லி மார்னிங் ரொட்டீனில் இதுவும் ஒன்று தான். நம்ம வாட்ரு மட்டும் ஃபில் பண்ணி ஐஸ் க்யூப்பாக எடுத்து அப்ளை பண்ணுறதுக்கு பொதுவாக இந்த மாதிரி ஆலோவேரா இல்லை பீட்ரூட், கேரட், ஆம்லா இது மாதிரி எது வேணாலும் பிளெண்ட் பண்ணி இது கூட ஃபில் பண்ணி வச்சு ஐஸ் க்யூப்பாக அப்ளை பண்ணும்போது நம்ம ஃபேஸ்க்கு ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாண்ட்ஸ் பிரைட் பியூட்டியோட ஃபேஸ் வாஷ் அப்ளை பண்ணி நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிறேன். நான் ரெகுலராக இந்த ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணிட்டு வரேன். ஃபேஸ் பேக், ஸ்க்ரப் இதெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை நல்லா கிளென்சிங் பண்ணிக்கணும். இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் ஃபேஸ்க்கு வந்து ஸ்க்ரப் பண்ணணும். ஸ்க்ரப் பண்ணிட்டு தான் எப்போவுமே ஃபேஸ் பேக் போடுவேன். ஸ்க்ரப்பிங் பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் தக்காளியை நான் எடுத்துக்கிறேன். எப்போவுமே எல்லோரும் நார்மலாக பண்ணுறது தான். இந்த ஸ்க்ரப் தான் நான் பண்ணுவேன். இது கூட லைட்டாக நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஃபி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஹனி கூட ஆட் பண்ணி ஃபேஸில் நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். ஸ்க்ரப்பிங் பார்த்திங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். ஏன்னா நம்ம ஸ்கின்னில் இருக்க டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னோட ஸ்ட்ரக்சரையும் இம்ப்ரூவ் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹெல்த்தி க்ளோவன் ஸ்கின்னை வந்து ப்ரொமோட் பண்ணும். இந்த முடிச்சுட்டு நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேஸ் பேக் தான் ரெடி பண்ண போகிறேன். ஃபேஸ் பேக்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே நார்மலாக நான் யூஸ் பண்ணுறது தான். ரீசெண்டாக ஒரு மினி விலாகில் கூட இந்த ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணியிருந்தேன். இதுக்கு பார்த்திங்கன்னா கடுக்காய் பொடியும் கஸ்தூரி மஞ்சளையும் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன். அது கூட ஆலோவேரா ஜெல் ஒரு டேபிள் ஸ்பூன். அது கூட வந்து ரோஸ் வாட்டர் ஒரு டேபிள் ஸ்பூன். நான் இதுக்கு வந்து ஆலோவேரா ஜெல்லும் ரோஸ் வாட்டரும் இன்றைக்கி இந்த ஃபேஸ் பேக் கூட ஆட் பண்ணியிருக்கேன். ஆனால் எப்போவுமே நான் வந்து ஆலோவேரா ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணுறதுக்கு பொதுவாக மில்க்கோ இல்லை ஹனியோ ஆட் பண்ணி தான் இந்த ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணுவேன். என்னோடய ப்ரெக்னென்சி டைமில் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஃபேஸில் பரு, டார்க் ஸ்பாட்ஸ் இருந்துச்சோ அவ்வளோக்கு அவ்வளோ ப்ரெக்னென்சி முடிஞ்சு டெலிவரி ஆனதுக்கப்புறம் ஒரு 20 டேஸ்லேயே இந்த ஃபேஸ் பேக் வந்து எனக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிருச்சு. ஒரு பரு கூட ஃபேஸில் இல்லை, அப்படியே க்ளீன் ஆயிடுச்சு. இந்த ஃபேஸ் பேக் இப்போ அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஸ்கின்னையும் ஸ்கேரையும் பார்த்துக்கிறோமோ அதே மாதிரி ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸையும் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்க்கணும். ஒரு பக்கெட்டில் வந்து அளவான சூடில் தண்ணி எடுத்துக்கிறேன். அது கூட வந்து எந்த ஷாம்பு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ரோஸ் வாட்டர், ரோஸ் பெட்டல்ஸ், கல்லுப்பு கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணி இப்போ வந்து காலை வந்து அதுக்குள்ளே வச்சு நான் க்ளீன் பண்ண போகிறேன். ஒரு 20 மினிட்ஸ் இதில் வச்சு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம், ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு பார்த்திங்கன்னா என் ஃபேஸ் வந்து
கலராக இருக்கும். ஆனால் ஹேண்டு லெக்கும் பார்த்திங்கன்னா அடிக்கடி பிளாக் ஆயிரும். பார்த்தா அது டேன் தான். இது கூட லெமனும் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து லெமன் இல்லை, அதனால நான் லெமன் ஆட் பண்ணல. ஒரு 20 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா இப்படியே காலை நல்லா ஊற வச்சு நல்லா அதுலேயே ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். நம்ம ஃபுல் பாடியுமே பார்த்திங்கன்னா எப்போவுமே ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்கணும். அப்போ தான் ஸ்கின்னு நல்லா க்ளோவிங்காக இருக்கும், ஹேருக்கு நல்லது. எவ்வளோ வாட்டர் எடுத்துக்கணுமோ அவ்வளோ நல்லது. இப்போ வந்து நான் வாட்டரில் கொஞ்சமாக சப்ஜா சீட்ஸை மட்டும் ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் ஹேர் வாஷ் தான் பண்ணேன். ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்தோடனே ஹேருக்கு சீரம் அப்ளை பண்ணணும். சீரம் அப்ளை பண்ணுறது ரொம்பவே நல்லது. நான் வந்து லோரியலோட சீரம் தான் யூஸ் பண்ணுறேன். ஸ்கேல்பில் படாமல் ஹேருக்கு மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். இவ்வளோ வேலையும் பண்ணுற வரைக்கும் பாப்பா எந்திரிக்கலையான்னு எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கும். நான் ஒரு 1 மந்த் கழித்து பேம்பர் ரொட்டீனுக்கு இறங்கின காரணமே எங்கள் அம்மா வரனால தான். பாப்பா பாதியில் எந்திரிச்சாலும் அம்மா டேக் கேர் பண்ணிக்குவாங்க, அதனால ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசர் தான். நான் பாண்ட்ஸ் மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணுறேன். டெய்லியும் மார்னிங் அண்ட் நைட்டு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறது ரொம்பவே நல்லது. முடியலன்னா ஒரு நேரமாவது அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு லிப்ஸை மட்டும் மறந்துடவே கூடாது. ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணுன்னா லிப் பாம் அப்ளை பண்ணிடணும். இதான் பார்த்திங்கன்னா என்னோடய பேம்பர் ரொட்டீன். என்னால் என்ன முடியுதோ மந்த்லி ஒன்ஸாவது அதை பண்ணிடுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.